ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் ரயில் பாஸ் விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால லாகின் ஐடி பாஸ்வேர்டு நம்மள்ட்ட இருக்காது. அதனால் நியூ யூசர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கங்க. ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பெயர் டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை அதில் டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். கெட் ஓடிபி அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை அதில் டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளினா எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற விவரங்கள் கேட்குது, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா கோட் இருக்கும், அதை அந்த பாக்ஸில் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. கீழே சைன் அப் இருக்கும், சைன் அப் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். லாகின் பண்ணணும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். கெட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பர் பார்த்து டைப் பண்ணுங்கள். கீழே கேப்சா கோட் இருக்கும், கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. அப்ளை ஃபார் கன்செஷன் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணதால் நம்மளுடைய டீட்டெயில் அதில் டைப் பண்ணி வந்துடும். இதில் இல்லாத டீட்டெயில் தான் தற்போது டைப் பண்ண போகிறோம். கார்டு அப்ளிகேஷன் டீட்டெயிலில் ஃபாதர் நேம் இல்லாமல் இருக்குது, அந்த டீட்டெயில் டைப் பண்ணணும். உங்களுடைய ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லுது. உங்களுடைய கன்செஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். தேர்டில் உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன ப்ரூஃப் ஆதாரமாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. எந்த ப்ரூஃப் உங்களுக்கு கையில் இருக்கோ அந்த ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. பக்கத்தில் அந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்கள், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. கீழே ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்குது, அது ஆதார் செலக்ட் பண்ணிக்கங்க. அதே போல் ஆதாரை அப்லோட் பண்ணிக்கங்க. கன்செஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருப்பீங்க, அதனுடைய டீட்டெயிலு கீழே டைப் பண்ண சொல்லுது. அந்த சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, தமிழ்நாடு, எந்த டிஸ்ட்ரிக் டாக்டர்கிட்ட வாங்கினீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கையெழுத்து போட்ட டாக்டருடைய பெயர் டைப் பண்ண சொல்லுது, அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. கையெழுத்து போட்ட டாக்டருடைய அந்த டிசிக்னேஷன் நம்பர் கேட்குது, அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, அதை டைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். கீழே சேவ் அண்டு சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அப்ளை பண்ணியாச்சு. இது ஸ்டேட்டஸில் பெண்டிங் அப்படின்னு காட்டுது. இதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்டு அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா கார்டு இந்த வெப்சைட்லேயே எடுத்துடலாம். ரயிலில் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக செல்வதற்கு இந்த கார்டை இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிக்கிங்க. திவ்யாஜெட் கார்டு அப்ளை பண்ணுற மெத்தடு இப்படி தான். நன்றி.